தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் தங்கம் விளையாடியதைப் போல வேறு எந்த உலோகமும் விளையாடியதில்லை. தங்கத்துக்காக நடந்த போர்கள், அழிந்த சாம்ராஜ்யங்கள், அரச வம்சங்கள் எத்தனை எத்தனை! மிடாஸ் என்ற மன்னன் தான் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று தங்கத்தின் மீது கொண்ட பேராசையால் ஒரு வரம் பெற்றான். அதனால் அவன் பட்ட அவஸ்தை சொல்லி மாளாது. தான் தீண்டிய நாடு, நகரம், வீடு, தோட்டம், நீர், உணவு, உடை, பெற்ற மகள் என அத்தனையும் தங்கமாகவே மாறிவிட அவன் தவித்துப் போய் வரத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளும்படி கடவுளிடம் கெஞ்சி மன்றாடிய கதையை இந்த உலகம் அறியும். ஆனால் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை தங்களது பணத்தை தங்கத்தின் மீது முதலீடு செய்வதையே விரும்புகின்றனர். பூனேவில் சின்ச்வாட்டில் உள்ள பிம்பரி என்ற பகுதியில் வசித்து வரும் சன்னி வக்சால் மற்றும் சச்சின் ஆகிய இருவரையும் இந்தியாவின் தங்க மனிதர்கள் என்று அனைவரும் அழைத்து வருகிறார்கள். ஏனென்றால் தங்கத்தின் மீது அவர்கள் வைத்துள்ள காதலின் காரணமாக தங்கச் சங்கிலியும் தங்க கடிகாரத்தையும் அவர்கள் எப்போதும் அணிந்து வருகின்றனர். இது மட்டும் அல்ல, தங்கள் விலையுயர்ந்த சொகுசு கார்களுக்கு தங்க ரேப்பர்களை ஒட்டியிருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் கோல்டன் கைஸ் என்ற புனைப்பெயருடன் இவர்களை அழைத்து வருகின்றனர். இவர்களின் கார்கள் மீது ஒட்டப்பட்டிருப்பவை வெறும் கோல்டன் ஸ்டிக்கர் தான். ஆனால் அவை கோல்டு பிளேட்கள் அல்ல. ஆனால் பீகாரின் கோல்டன் மேன் என்னும் ஒருவர் தங்கத்தாலான உதிரி பாகங்களால் செய்யப்பட்ட புல்லட் ஒன்றை ஓட்டக்கூடிய வீடியோ தற்போது இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோல்டன் மேன் ஆஃப் பீகாரை பற்றிய தங்கமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்களை தாழ்மையுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். பீகார் மாநிலம் பாட்னாவைச் சேர்ந்தவர் பிரேம்சிங் என்பவர். இவர் சிறு வயதிலேயே தங்க நகைகள் மீது அதீத விருப்பம் கொண்டதாகவும் அதனால் அப்போதிருந்தே தங்க நகைகளை அதிகம் அணிந்து வந்ததாகவும் கூறுகிறார். அதன் பிறகு அவர் வளர வளர அவருக்கு தங்கத்தின் மீது இருந்த ஆசையும் கூட வளர்ந்து கொண்டே வந்ததாக அவர் கூறுகிறார். இதனால் இப்போது அவர் 5.2 கிலோ தங்கத்தை அணிகலன்களாக தினந்தோறும் அணிந்திருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். கழுத்தில் மட்டுமே அவர் 4 கிலோ அளவிற்கு தங்க நகைகளை அணிந்துள்ளார். அதன் மதிப்பு மட்டுமே சுமார் 1.5 கோடி என்று அறியப்படுகிறது. இதனால் இவரை கோல்டன் மேன் என்றே அனைவரும் அழைப்பது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இவர் தனது பைக்கையும் 200 கிராம் வரை தங்கத்தாலான உதிரி பாகங்களால் அலங்கரித்துள்ளார். இந்த தங்க உதிரி பாகங்கள் கொண்ட பைக்கை பெங்களூரில் தான் தயாரித்ததாகவும் மேலும் இதனை உருவாக்க சுமார் 7 முதல் 8 மாதங்கள் வரை ஆனதாகவும் இவர் அறிவிக்கிறார். இந்த தங்க உதிரி பாகங்கள் கொண்ட பைக்கை தயாரிக்க ரூபாய் 12 லட்சம் வரை செலவானதாகவும் நம்மிடையே அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த பைக்கை அவர் சாலையில் ஓட்டிச் செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. பூனேவைச் சேர்ந்த சன்னி நானா சாஹேப் என்பவர் 8 கிலோ தங்கம் அணிந்து இந்தியாவின் தங்க மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் நானோ 54 கிலோவை எட்டியிருக்கிறேன். அவர் மிகவும் பணக்காரர் என்பதால் அவரை வெல்ல என்னால் முடியாது. மேலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பீகார் என்பதனால் என்னை பீகாரின் தங்க மனிதன் என்று அழைப்பதையே நான் விரும்புகிறேன். இதுவே எனது அடையாளம் என்று பெருமையுடன் கூறுகிறார் பிரேம்சிங். பளபளக்கும் பொன்னிறத்தில் இருக்கும் இந்த தங்க புல்லட்டில் அனைத்து வசதிகளும் உள்ளன. இதன் உடல் 24 கேரட் தங்க முலாமில் பூசப்பட்டுள்ளது. எப்படியும் சுமார் 200 முதல் 300 கிராம் தங்க முலாம் இதில் இருக்கலாம். இதற்காக 13 முதல் 14 லட்சம் வரை செலவிடப்பட்டுள்ளது. தங்கத்தின் மீது அபரிமிதமான அன்பு கொண்ட ஒருவரால் மட்டுமே இப்படி ஒரு புல்லட்டை தயாரிக்க முடியும். இவர் தனது கழுத்தில் வெவ்வேறு தடிமனான தங்கச் சங்கிலிகள், விரல்கள் அனைத்திலும் மோதிரங்கள், மணிக்கட்டில் நகைகள் என்றதோடு நிற்காமல் அவர் பயன்படுத்தும் பைக்கும் கூட தங்கமாகியதுதான் மிகவும் ஆச்சரியம். இவர்தான் பீகாரின் முதல் தங்க மனிதன் மற்றும் நமது நாட்டின் 2வது தங்க மனிதன்.
முதலிடத்தில் இருப்பவர் சுமார் 7 முதல் 8 கிலோ தங்கம் அணிந்திருக்கிறார். என்றாவது ஒரு நாள் 2வது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு நான் வருவேன் என்ற உத்வேக செய்தியை நம்முடன் இவர் பகிர்ந்து கொள்கிறார். இதை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து இவர் தங்கம் வாங்கி குவித்து வருகிறார். புல்லட்டுக்கு பிறகு தற்போது தலைப்பாகை மற்றும் கண்ணாடிகளை தங்கமாக மாற்றும் பணிகள் நடந்து வருவதாக நாம் அறிகிறோம். இந்த ஆர்வத்தை நிறைவேற்றுவதற்காகவே இவர் மேலும் மேலும் தனது சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை தங்கத்திற்காகவே செலவழிக்கிறார். 8 கிலோ எடையை தாண்டி பீகாரின் தங்க மனிதனாக மட்டுமன்றி நாட்டின் தங்க மனிதனாக மாற முயற்சி செய்கிறார் இந்த பிரேம் சிங். இந்த தங்கம் அனைத்துமே நேர்மையாக சம்பாதித்தது என்றும் அவை அனைத்திற்கும் ஆவணங்கள் உள்ளதாகவும், ஆகையால் வருமான வரி குறித்தோ அல்லது வேறு எந்த ஏஜென்சி குறித்தோ தனக்கு எந்தவித பயமும் இல்லை என்றும் அவர் கூறுகிறார். தற்போது அவர் அதிகப்படியான தங்கம் அணிந்திருப்பதால் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக 4 பவுன்சர்களையும் கூடவே அழைத்துச் செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும்.